ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு ரெசிபிக்குள்ளே போயிடலாம். கும்முன்னு ஜம்முன்னு குக்கர்லேயே ஒரு புளியோதரை தாங்க பண்ண போகிறோம். என்னது குக்கரில் புளியோதரையா? நல்லா இருக்குமான்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சொயின்னு விசில் வந்தால் கும்முன்னு ஜம்முன்னு டேஸ்டியான அவ்வளோ எம்மியான உங்களுக்கு புளியோதரை கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுமா? நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புது புது ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாங்கள் போடுற ரெசிபிஸ் எதுவுமே உங்களால் பார்க்க முடியாது. உங்கள் அன்பான நண்பர்களாகட்டும் இல்லை அக்கறையான உறவுகளாகட்டும், யாரது சமைச்சு தரது யாரது, அவங்களுக்கு இந்த வீடியோவை அமைச்சு இதே அளவுகளில் செஞ்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி நீங்களும் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா! ஒரு குக்கரில் தாராளமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் கீ இருந்தால் நெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா பரவாயில்ல. இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு அண்டு உளுத்தம்பருப்பு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காதுங்கனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். வெந்தயம் அதிகமாக போடாதீங்க, ஏன்னா நம்ம முழுசாக போடுறதுனால உங்களுக்கு நடுவில் வாயில் தட்டுப்பட்டதுன்னா கசப்பாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு வெந்தயம் ஃப்ளேவர் பிடிக்குன்னா பொடியை அரைச்சி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதே மாதிரி 3 ரெட் சில்லி போட்டிருக்கேன். இப்போ ரெட் சில்லி நம்ம கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 20 பல் சின்ன வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருக்க ரொம்ப குட்டியாக இருக்க வெங்காயத்தெல்லாம் முழுசாக போட்டிருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் அப்படியே போட்டிங்கனாலும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக எடுத்து கொடுக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு கும்முன்னு ஜம்முன்னு வரும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை இல்லையா? அதனால் பெரிய வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதிலே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை கூடயே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சாரிங்க, நான் பூண்டு போடுறப்ப எடுக்க மறந்துட்டேன், அதனால் கோச்சிக்காதீங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கும்முன்னு ஜம்முன்னு எடுத்து கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ மிளகாய்த்தூள் நம்ம குழம்புக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது ரெட் சில்லி நம்ம தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இன்னும் இருக்குங்க மசாலாஸ். இந்த மசாலாஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இப்போ என்ன பண்ணுறேன்னா சாம்பார் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் தூள் ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பாருங்கள், இந்த தூள் என்ன தூள்னு நீங்கள் தான் யோசிக்கிறீங்க. குழம்பு மிளகாய் தூள் தாங்க கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இப்போது லாஸ்ட்டாக போட்டது தனியாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்குங்க. இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கருக மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மசாலா போடுறப்பெல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி எடுத்துகிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சிட்டு இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின புளி மசாலாஸ்லாம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் புளி நல்லா கரைச்சி ஊற்றின தண்ணி மட்டும்தாங்க இருக்குது. நான் இப்போது எந்த தண்ணியுமே ஊற்றலை. இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகுத்தூளை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு கும்முன்னு இருக்கும். இப்போது உங்களுக்கிட்ட என்ன வத்தல் இருக்கோ அந்த வத்தல் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தண்ணி எல்லாம் ஊற்றி லைட்டாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணிக்கு 3 டம்ளர் தண்ணி நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நீங்கள் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? இல்லைங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சாதம் மதியம்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமையும் ரொம்ப கொல கொலன்னு இல்லாமையும் சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி இதெல்லாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியும் போட்டுட்டு இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு இதெல்லாம் நல்லா மசாலாஸ் எல்லாமே கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இப்போ நீங்கள் நார்மலாக சாதத்துக்கு விடுற விசிலோட ஒரு விசில் சேர்த்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கும்முன்னு ஜம்முன்னு நம்ம அருமையான அட்டகாசமான புளியோதரை கும்முன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. ஆஹா, எவ்வளோ அழகாக சூப்பராக பாருங்கள், அடியும் பிடிக்கல. அதே மாதிரி எவ்வளோ சூப்பராக எம்மியான நமக்கு சாதம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதே அளவுகளில் இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது எப்படியும் ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுகளில் தான் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளில் மாற்றி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை கம்மி பண்ணுறது அதிகம் பண்ணுறது பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும். அதே மாதிரி மிளகுத்தூள் போடுங்க. அதே மாதிரி தனி மிளகாய் தூள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் இருக்குன்னா அதுவும் போட்டு செஞ்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக வைக்கிற ரைஸோட இதுக்கு ஒரு டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு விசில் ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் உங்கள் தண்ணிக்கும் குக்கருக்கும் தகுந்த மாதிரி விசில் சேர்த்து விட்டு எடுத்துக்குங்க. விசில் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா இதே மாதிரி அளவுகளில் சூப்பரான புளியோதரை உங்களுக்கும் புளியோதரை சாதம் கும்முன்னு ஜம்முன்னு கிடைக்கும். லாஸ்ட்டில் கருவேப்பிலை இருந்ததுன்னா பச்சை கருவேப்பிலையை மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை உங்கள் நண்பர்களுக்கு பிடிக்குமா, அன்பான உறவுகளுக்கு பிடிக்குமா, யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஒன் பார்ட் ரெசிபியில் செஞ்சு சாப்பிட்டு ஆசைத்துங்க சொல்லுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெசிபிஸ் தாராளமாக இருக்குது. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.